அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். மணிவாசகரும் திருவாசகமும் என்ற சென்ற பகுதியின் தொடர்ச்சியை இன்று இப்பதிவில் காண்போம். மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறை குருந்த மரத்தின் கீழ் ஒரு தெய்வீக பீடம் அமைத்து அதில் தன் குருநாதரின் திருவடிகளை எழுந்தருளச் செய்து மற்ற அடியார்களோடு தாமும் வழிபட்டு வரலாயினார். இவ்வாறு மணிவாசகர் திருவருட்போகத்தில் திளைத்து வாழும் நாட்களில் நமசிவாய வாழ்க எனத் தொடங்கும் சிவபுராணம் முதல் அற்புதப்பத்து, அதிசயப்பத்து, குழைத்தப்பத்து, சென்னிப்பத்து, ஆசைப்பத்து, வாழாப்பத்து, அடைக்கலப்பத்து, செத்திலாப்பத்து, புணர்ச்சிப்பத்து, அருட்பத்து, திருவார்த்தை எண்ணப்பதிகம், திருவெண்பா, திருப்பள்ளி எழுச்சி, திருவேசரவு, ஆனந்தமாலை, உயிருணிப்பத்து, பிரார்த்தனை பத்து, திருப்பாண்டி பதிகம் முதலிய பதிகங்களை திருவாய் மலர்ந்தருளி அடியார் கூட்டத்துடன் பல நாள் திருப்பெருந்துறையில் மகிழ்ந்திருந்தார். ஒரு நாள் இறைவன் முன்னர் கூறி சென்றவாறு திருக்குளத்தில் தீப்பிழம்பு தோன்றிற்று. அடியார்கள் அனைவரும் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு தீப்பிழம்பில் மூழ்கினர். நம் ஈசன் அம்மையப்பராய் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அருட்காட்சி வழங்கினார். அடியார்கள் அனைவரும் தீயில் மூழ்கி சிவகணங்களாயினர். மாணிக்க வாசகர் இவ்வேளையில் கொன்றை மர நிழலில் சிவ யோகத்தில் அமர்ந்திருந்தார். இந்நிகழ்ச்சியை யோக காட்சியில் அறிந்த மணிவாசகர் அடியார்களின் பிரிவாற்றாது வருந்தி குருந்த மரத்தின் அடியில் இருந்த குருநாதரின் திருவடி பீடத்தை பற்றி கொண்டு அழுதார். திருச்சதகம் என்னும் பாமாலையால் இறைவன் திருவருளை தோத்தரித்தார். பின்னர் நம் ஈசன் அவருக்கு பணித்த அருளானையின் வண்ணம் திரு உத்தர கோசமங்கைக்கு சென்று அங்கும் குருநாதரை காணாது வருந்தி நீத்தல் விண்ணப்பம் என்னும் பதிகத்தால் இறைவனை தோத்திரம் செய்தார். அப்போது நம் இறைவனார் மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையில் காட்டிய குருந்தமர குரு கோலத்தை காட்டி அருளினார். அத்திருக்கோலத்தை கண்டு மகிழ்ந்த மணிவாசகர் அங்கு பல சித்திகளும் கைவர பெற்றார். பின்னர் பல திருப்பதிகளையும் வணங்கிக் கொண்டு பாண்டிய நாட்டை கடந்து சோழவள நாட்டை சேர்ந்த திருவிடை மருதூரை வந்தடைந்தார். அங்கே ஆனந்த தேனாக எழுந்தருளியுள்ள இறைவன் அருள் நலத்தை நுகர்ந்து திருவாரூரை அடைந்து அங்கே புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கி திருப்புலம்பல் என்னும் பதிகத்தை அருளிச் செய்தார். அதன் பின்னர் சீர்காழியை அடைந்து தோணியப்பரை தரிசித்து பிடித்த பத்தி என்னும் பதிகத்தை அருளிச் செய்தார். நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.